ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான். சம்மருக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. உடம்புக்கும் ஹெல்த்தியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ரெசிபி. இது ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ். மேரேஜில் பார்ட்டிலெலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே கொடுக்கக்கூடிய ஒரு வெல்கம் ட்ரிங்க் ரெசிபி தான் இது. இந்த ரெசிபியை நம்ம வீட்லேயே டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபலூடா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா மளிகை கடையிலுமே ஈஸியாக கிடைக்கிது. இப்போ இந்த சப்ஜா சீட்ஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. எத்தனை கிளாஸ் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கிளாஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸை தண்ணி விட்டு ஊற வச்சேன். ஒரு 15 நிமிஷத்துலாம் இது நல்லாவே ஊறிடுச்சு. ஊறின பிறகு இது போல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர். இந்த கஸ்டர்ட் பவுடரும் மளிகை கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதனோட தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். 100 ml அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்க்கறதுனால ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு நமக்கு கிடைக்கும். இப்போ கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கெட்டியான பால் தான். ஏற்கனவே நான் காய்ச்சிருந்த பால் தான். அதை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறேன். ஏடுகள் படியக்கூடாது. இது போல் நொர பொங்க காஞ்சி வந்தாலே போதும். நொர பொங்க நல்லா வந்த பிறகு தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கஸ்டர்ட் பவுடர், தண்ணியோடு சேர்த்து அதை எடுத்து இதில் சேர்க்கணும். சேர்க்கும் பொழுது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உடனே கட்டி கட்டியாக மாறிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்துட்டு இது போல் ஒரு விஸ்க் இருந்ததுன்னா நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அப்படிலாம் கரண்டிலேயே கூட நீங்கள் கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லைட்டாக இது திக்காக மாறும். இது திக்காகிற அந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை உங்களோட இனிப்புக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் சர்க்கரையோட நல்லா இது கரைஞ்சி வரட்டும். அதற்கு பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற விட்டுடணும். ஃபுல்லாக ஆறணும் நமக்கு. இப்போ கலந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரண்டியில் எந்த அளவு அந்த திக்னஸ் இருக்குது பாருங்கள். இதை விட திக்காக மாறணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ட்ரிங்க்கு குடிக்கிற அளவு தண்ணியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது போல் ஒரு பதத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூல் பண்ண போகிறோம். நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு தான் சேர்க்கணும். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் கிடையாது. நம்ம ரேக்லேயே வச்சுக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்து அதனோடையே தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் கண்டிப்பாக சேர்க்கணும். ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா நொர பொங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை அரைச்சிட்டு அதற்கு பிறகு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்ம டம்ளரில் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ அரைச்சது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும். அதே சமயத்தில் நல்லா லிக்விடாக குடிக்கிற பதத்தில் இருக்கும். மாதுளம்பழம் தோல் உரிச்சி எடுத்துகிட்டு ஒரு 1/4 மாதுளம்பழம், ஒரு மீடியம் சைஸ் பழத்தில் ஒரு 1/4 பழம் இது போல் முத்துக்களை பிரித்து எடுத்து சேர்த்தாச்சு. அதே போல் ஆப்பிள், பெரிய சைஸ் ஆப்பிளாக இருந்ததுன்னா பாதி போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் ஆப்பிளாக இருந்ததுன்னா ஒரு 3/4 அளவு ஆப்பிள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 1-2 இடித்து எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் டம்ளரில் சேஞ்ச் பண்ணி குடிக்க கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குடிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இந்த நட்ஸ் எல்லாம் நமக்கு கடிப்படும் பொழுது அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறதுனால இது ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்காக இருக்கும். இந்த ட்ரிங்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சர். நம்ம இதை டம்ளரில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சா 3 லேயராக இது நிற்கும். கீழே அந்த கஸ்டர்ட் பவுடர் மில்க் சேர்த்துருந்த அந்த லேயர், அதுக்கு அடுத்தது சப்ஜா சீட்ஸ், அதற்கு மேலே நம்ம சேர்த்த ஃப்ரூட்ஸு.
இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்மக்கிட்ட இருக்க மற்ற வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் புளிப்பாக இருக்க பழங்கள் எதுவுமே சேர்க்காதீங்க. அதாவது சாத்துக்குடி, திராட்சை, கமலாப்பழம் இது போல் பழங்கள் எதுவுமே சேர்க்காதீங்க. அது தவிர மற்ற பழங்கள் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி நீங்கள் குடிச்சு பாருங்கள். உண்மையிலே ஒரு எனர்ஜியான ட்ரிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் 3 லேயராக இருக்குது. இதே போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.